சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு தமிழ் செல்லம், அம்மா போயிட்டு வரேன். அப்பத்தா கிட்ட எந்த சேட்டையும் பண்ணாம ஸ்கூலுக்கு பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? அப்ப நீங்க இன்னைக்கு ஈவினிங்கும் என்ன கூப்பிட ஸ்கூலுக்கு வர போறது இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு. பாட்டும் சொல்லி தர போறது இல்ல. இங்க பாரு, அம்மாவுக்கு ஒர்க் இருக்குல்லடா செல்லம். பாட்டு போட்டிக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. இன்னொரு நாள் வரேன். ஈவினிங் வீட்டுக்கு சீக்கிரம் வர நான் முயற்சி பண்றேன். அன்னைக்கு நம்ம பாட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். நான் வரேன். போன் எப்படி விட்டுட்டு போனா என்ன மாதிரி அதுவும் உங்க பின்னாடியே ஓடி வராது. என்ன நீ அபத்தலமா இவ்வளவு அவசரமா போற? கார் வந்திருக்கேன்னு டக்குன்னு கிளம்பிட்டாத்த. தேங்க்ஸ் டா செல்லம். அகில் வாங்க போ. ரெண்டு பேரும் சமத்தா இருக்கணும், சரியா? வரேன் வரமா வரேன் பத்தா. போயிட்டு வாமா. நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம். வா போப்பா, போய் சாப்பிடு. அவ மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தனி ஆளா இருந்துகிட்டு அவ எம்பிட்டுதான் கஷ்டப்படுவா. சுந்தரி வேலையில 1000 பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்குமா, அதையெல்லாம் நாம யோசிக்க கூடாது. சுந்தரி தைரியமான பொண்ணு, அவளுக்கு தெரியும் எல்லாத்தையும் தனி ஆளாவே பாத்துப்பா. வெற்றியும் இப்படித்தான், எந்த நேரமும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா சுந்தரி வெற்றியை விட திறமசாலி, தைரியமானவ. அது வெற்றியே அப்பப்ப சொல்லுவான். அதனால நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காம மனசை அமைதியா வச்சுக்கோங்க. சுந்தரி வேலையில எம்பிட்டு டென்ஷனா இருந்தாலும் வீட்டுல காட்ட மாட்டாமா. வேலையில இருக்கிற சுமைய வீட்டுக்கு வந்தா இறக்கிதான் வைப்பாளே தவிர எங்க கிட்ட காட்ட மாட்டா. இது வரைக்கும் இப்படி நடந்துகிட்டதில்ல. எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்னைக்காவது ஒரு வேலை டென்ஷன்ல வெற்றியும் இப்படித்தான் நடந்துப்பான். ஆனா அது முடிஞ்ச உடனே நார்மல் ஆயிடுவான். அதே போல சுந்தரியும் நார்மல் ஆயிடுவா. சுந்தரியாவது இவ்வளவு வேலை டென்ஷன்லயும் தமிழ்கிட்டயும் உங்ககிட்டயும் வந்து சிரிச்சு பேசுறா. ஆனா வெற்றி வேலை அதிகமா இருக்கிறப்ப எங்களை கண்டுக்க கூட மாட்டான். அந்த நேரத்துல அகில் தான் பாவம், ரொம்ப ஏங்கி போயிடுவான். நீங்க சொல்றத பார்த்தா சுந்தரி எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கே. ஆமாமா. நீங்க கலெக்டர் தம்பி கூட இருந்த அனுபவத்தினால 4 வார்த்தை ஆறுதலா சொல்றீங்க. அதுல என் மனச கொஞ்சம் தேத்திக்கிறேன். நீங்களும் இன்னைக்கு இங்க இல்லைன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்குமா. நீங்க இங்க வந்தது நல்லதா போச்சு. சரி சரி வாங்க, நம்ம டிஃபன் சாப்பிடலாம். சரி வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். மேடம், கிளம்பலாமா? உங்களை பாக்குறதுக்கு நந்தா வந்திருக்கான். சார், மேடம் பார்த்துட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் எமர்ஜென்சி சார், ப்ளீஸ் சார். சார், அப்பாயின்மெண்ட் எல்லாம் மேடத்தை பார்க்க முடியாது சார். மேடம் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம் சார். சொன்னா கேளுங்க சார். சார், மேடம் வந்து என்னதான் திட்டுவாங்க. அவரை விடுங்க சார். மேடம் போங்க. மேடம், என்ன தெரியல மேடம். இல்லங்க, யாரு நீங்க? எங்க அம்மா என் மேல புகார் சொன்னதுக்கு சொத்தெல்லாம் அம்மா பேருக்கே திரும்பி எழுதி கொடுக்க வச்சிங்களே, அந்த நந்தா நான் தான் மேடம். ப்ளீஸ் மேடம், 1 கோடி அட்வான்ஸ் வாங்கி பெங்களூர்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் மேடம். பிச்சை எடு, இல்ல தூக்குல தொங்கு. என்ன வேணும் உங்களுக்கு? என்னோட மக ஃபங்க்ஷனுக்காக அம்மாவை கூப்பிட வந்த மேடம். எங்க அம்மாவை காணோம் மேடம். எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு மேடம். உனக்கெல்லாம் சந்தேகத்துக்கு அர்த்தம் தெரியுமா? சொத்துக்காக அப்பாவே சாகடிச்சிட்டு அன்னைக்கு நாடகம் ஆடின. இன்னைக்கு அம்மாவையும் சாகடிச்சிட்டு வந்து என்கிட்டே நாடகம் ஆடுறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? மேடம் இல்ல மேடம், சத்தியமா அதுக்கப்புறம் நான் அம்மாவை பார்க்கவே இல்லை மேடம். உனக்கெல்லாம் சத்தியங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நீ சொல்றத நம்பி எதுவும் செய்ய முடியாது. மேடம் தயவு செஞ்சு மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். எங்க அம்மா என்ன ரொம்ப அன்பா வளர்த்தாங்க மேடம். நான் அதை கன்சிடரே பண்ணல மேடம். இப்போ எனக்குன்னு ஒரு பொண்ணு வந்து அவ பெரிய மனுஷி ஆகும்போதுதான் எனக்கு எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியுது மேடம். தயவு செஞ்சு
எங்க அம்மா வந்து ஒரு சின்ன ஆசீர்வாதம் பண்ணா போதும் மேடம். அதுக்காக தான் வந்திருக்கேன் மேடம். நீங்க சொன்னதாலதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க மேடம். பெத்த கடமைக்கு இவ அப்பனுக்கு கடைசி காரியத்தை பண்ணிட்டு போக சொல்லுங்கம்மா. இவ கொல்லி போட்டா அவருடைய ஆத்மா சாந்தி அடையுமா? ஆமா, அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் பையன் தான் கொல்லி வைக்கணும்னு சொன்னாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். நாங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க தான் கொல்லி வைக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அதனாலதான் மேடம் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு ஏதோ நடந்திருக்கு மேடம். அவங்க ஆசிரமத்துக்கு சொத்து கொடுத்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். சொத்து எனக்கு தேவையும் இல்ல. ஆனா எங்க அம்மாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துட சொல்லுங்க மேடம். பொய் சொல்லாத. அந்த சொத்துக்காக தானே நீ இவ்ளோ வேஷம் நாடகம்லாம் போடுற. மேடம், நான் சத்தியமா இப்ப சொல்றேன் மேடம். அந்த சொத்தை அவங்க எந்த ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்தாங்களோ அங்கேயே இருக்கட்டும் மேடம். அது என்ன வேணா ஆகட்டும் மேடம். அவங்க என் அம்மா கிட்ட இருந்து சொத்தை ஏமாத்தி வாங்கினதா கூட இருக்கட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை மேடம். எனக்கு எங்க அம்மாவை கண்ணில் காட்டுங்க மேடம். எனக்கு அது போதும் மேடம். எங்க அம்மா காலில் கையில விழுந்தாவது எங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா பார்த்துப்பா மேடம். எனக்கு வேற எதுவும் வேணாம் மேடம். எனக்கு அம்மா மட்டும் போதும் மேடம். அம்மா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். எனக்கு அவங்க மட்டும் போதும் மேடம். எல்லாருக்கும் மனசாட்சி, இறக்கம், உதவுற குணம் எல்லாமே இருக்கும். ரோட்ல யாரோ ஒரு வயசானவரை பார்த்தா கூட நம்மள அறியாமலே போய் என்ன வேணும்னு கேட்டு உதவி செய்வோம். ஆனா நீ உன் பெத்தவங்கள செத்தா கூட பரவாயில்லன்னு ரோட்ல விட்டுட்டு வந்தவந்தானே நீ. இப்ப என்னன்னா கண்ணுல காட்டட்டும் கையில கால்ல விழறான்னு சொல்ற. உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். மேடம் ப்ளீஸ் மேடம். என்ன பண்றீங்க நீங்க? மேடம் ப்ளீஸ் மேடம். நான் பண்ணது தப்புதான் மேடம். என்னோட எல்லா தப்பையும் உணர்ந்துட்டேன் மேடம். அவங்க என் அம்மா மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ஒண்ணு, நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ, போன தடவை மாதிரி உன்னை விட்டுடுவேன்லாம் நினைக்காத. தூக்கி உள்ள வச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். மேடம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நான் சொல்றது உண்மை. எங்க அம்மா அந்த ஆசிரமத்துல இல்ல மேடம். ஆனா அவங்க இருக்கிறதா சொல்றாங்க. என்ன எங்க அம்மாவை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். எங்க அம்மா வந்து கேட்டப்பா நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல, நான் இப்போ உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம் எங்க அம்மாவை காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ். சரி வா போலாம். என்ன ஏதுன்னு செக் பண்றேன். வாங்க மேடம். மேடம் வாங்க மேடம் போலாம். சேகர், நந்தா கூட போய் நந்தா லாயர்னு சொல்லி மிரட்டுங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரிங்க மேடம். மேடம் நீங்க வாங்க மேடம். அப்பதான் அவங்க உண்மையை சொல்லுவாங்க. அப்பதான் எங்க அம்மா எங்கன்னு சொல்லுவாங்க மேடம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க சேகர் கூட போங்க. மேடம் நான் வேணா போட்டுங்களா மேடம்? வேண்டாம் சார், நீங்க போனா உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. சேகரே போகட்டும். வாங்க சார். சொல்லுங்க மேடம். நீங்க போன் ஆன் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஓகே மேடம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெளிவா கேட்கணும். யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். சார் இங்கதான் சார். சார் நீங்க உள்ள போக முடியாது சார். சார் நான் போய் அங்க பேசிட்டு வந்துடுறேன் சார். சார் நீங்களும் அங்க போக கூடாது சார். செக்யூரிட்டி என்ன எங்களை பார்த்தா திருட வந்த ஆள் மாதிரி இருக்கா? உள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க. நான் யாருன்னு தெரியும்ல? அது இல்ல சார், இவர் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். யார் சொன்னா? நீங்க போங்க.
இங்க அனுப்பிவிடுங்க. போங்க சார். என்ன மிஸ்டர் நந்தா, ஆளை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? அதான் நான் முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அடோ, ஒரு நிமிஷம். அண்ணா அண்ணா, அவன் தான் அண்ணா. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. சரி, ஏறுங்க. அந்த கார் தான், போ. அண்ணா அண்ணா, அதோ அந்த ஆட்டோல போறான்லண்ணே, அவன் தானே நந்தா, அந்த கிளையோட மகன். சரி, நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. டேய், நீங்க எல்லாம் ஆட்டோல போறவன பாத்தீங்களா? நந்தா பின்னாடியே தான் மேடம் வர்றான். மேடம், நீங்க அவனுக்காக ஏதாவது செய்யாத வரைக்கும் உங்க பின்னாடியே வருவேன்னு சொல்றான் மேடம். இப்ப வீட்டுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன் மேடம். வீட்டுக்கு வந்த பன்னீர் கிட்ட சொல்லி கூட்டிட்டு போய் விசாரிக்க சொல்லலாம். சரிங்க மேடம். சேகர், காரை நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? இல்ல, நந்தா வந்த ஆட்டோவை காணுமே. நம்ம காரை மிஸ் பண்ணிட்டு வழி தெரியாம எங்கேயாவது போயிருப்பா மேடம். இல்ல சேகர், வண்டி திருப்புங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மேடம் விடுங்க மேடம், எப்படியாவது நம்மளை தேடி வந்துருவோம் மேடம். இல்ல சேகர், எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க முதல்ல வண்டி திருப்புங்க. மேடம் மேடம், நீங்க பதட்டப்படாதீங்க, நான் வண்டி திருப்புறேன் மேடம். யோ, அறிவில நடு ரோட்ல வந்து எருமை மாடு மாதிரி நிக்கிறீங்க. தள்ளுங்கய்யா, சவாரி போகணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன வழி விட மாட்டீங்களா? ஐயோ அண்ணே, வாடா. நில்றா, ஓடாத, நில்லு, விட மாட்டேன் உன்னை. வாடா. டேய், கலெக்டர் வந்தாங்கடா, ஓடுங்கடா. நந்தா, ஒன்னும் அடிக்கல. ஒண்ணு இல்ல மேடம், ஒண்ணு இல்ல. சேகர், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. ஒண்ணு இல்லப்பா, இந்தப்பா பாத்து மெதுவா குடிங்க. நன்றி மேடம். சொல்லுங்க மேடம். பன்னீர், கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்களேன், அர்ஜென்ட். ஓகே மேடம். மேடம் வீட்டுக்கு கொண்டு விடு. வண்டியில இருங்க. பாப்பா, மெதுவா வா. அகில், என் தமிழ் செல்லம் என்ன பண்ணுது? என்ன தமிழ், அம்மா மேல இன்னும் கோவமா? அம்மா கிட்ட பேச மாட்டீங்களா? அகில், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ.
அங்கிள் வாங்க. ம். ஏதாவது ஒரு உதவி பண்ணுப்பா. ஒரு தடவை சொன்னா புரியாதா? வேற எங்கேயாவது போய் பாருங்க. இப்போதைக்கு முடியாது. இடம்லாம் வேணாம்ப்பா. என் பையனே எனக்கு இருக்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். அங்க நான் மறுபடியும் போகல. நீங்க யாரோ ஆனா ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட நீங்க நல்லா இருக்கணும். அது சரி, நீ இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. ஒன்னும் இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் மயக்கம் வருது. அதான் தண்ணி கேட்கலான்னு வந்தேன். தாகமாவும் இருக்கு, மயக்கமாவும் வருதுப்பா. கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. உன்னை ஏன் உன் பையன் சேர்த்துக்க மாட்டான்னு நான் சொல்லவா? ஏன்பா? மயக்க வருதுன்றப்பவே 2 பக்கம் டயலாக் பேசுறியே, அப்போ வீட்ல எவ்வளோ பேசி டார்ச்சர் கொடுத்திருப்ப. இந்தா குடி. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. இதெல்லாம் ஆதங்கம் தம்பி. உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது தம்பி. கோச்சிக்காம இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா? என்னையா பக்கம் பக்கமா பேசத்தான் செய்யறேன்னு பார்த்தா ஒட்டக மாதிரி தண்ணியா குடங்கோடமா குடிப்ப போல இருக்க. சரி கொண்டா, குடிச்சிட்டு வரேன். போதும் தம்பி. என்னையா போதுமா? இது போதும் தம்பி. வயிறு நிறைஞ்சிடுச்சு. இனி எப்ப சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியாது. தண்ணியை குடிச்சு வயிறு நிரப்பிக்க வேண்டியதுதான். அப்புறம் தம்பி, நான் 2 தெரு தள்ளி இருக்கிற கோவில்ல தான் இருப்பேன். இடம் இருந்துச்சுன்னா ஒரு 8 வந்து சொல்லிட்டு போப்பா. நான் எந்த தொந்தரவும் தராம ஒரு ஓரமா இருந்துக்கிறேன் தம்பி. நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நான் வரேன் தம்பி. சரி சரி போங்க. உன்னை வச்சு எங்களுக்கு சல்லி பைசா லாபம் கிடையாது. இதுல நான் வேற வந்து இவருக்கு இடம் இருக்குன்னு சொல்லணுமா? போயா போ. மேடம் கொடுங்க. இந்தாங்க மேடம். இவரை பிளட் குரூப்காக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. மேடம், பிளட் குரூப்ல என்ன பிரச்சனை? இவரது ஓ பாசிட்டிவ்க்கா. அது ரொம்ப ஈஸியான பிளட் குரூப். அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மேடம் அப்படின்னா? அப்படின்னா ரேர் பிளட் குரூப் இருக்கிற ஆளுங்க தான் தேவைப்படுறாங்கன்னு அர்த்தம். நந்தா, சொல்லுங்க மேடம். உங்க அம்மா பிளட் குரூப் என்ன? ஏபி நெகட்டிவ் மேடம். ஓகே நந்தா, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேடம் என்னாச்சு மேடம்? சொல்லுங்க மேடம். வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன்.
மேடம் ஆ இத புடிங்க. என்னத்தா அந்த பேப்பரையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்க, திருப்பி திருப்பி பாக்குற? எல்லாம் சரியா தானே இருக்கு? சரியாதான் இருக்கு. ஆனா என்னத்தா கலெக்டர் படிப்பு படிச்சுட்டு மறுபடியும் ஆனா ஆவன் நான் படிக்கிற? அப்பத்தா சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. நீ உத்து பாரு, திருப்பி பாரு, ஏன் நீ கசக்கி கூட பாரு. உன்னை யாரு கேட்க போறா? ஏன்தா உன் முகத்துல பல்பு எரியுது? ஓ ஏய் ஏய், என்னத்தா பண்றவ? ஏன்தா இந்த பேப்பரை இத்தனை மடக்கு மடக்கற? இந்தா இப்ப வச்சுக்கோ. இப்படி நாலா மடக்கி இந்த கவர்ல போட்டுட்டியே பேப்பரை. அப்பத்தா நீ தானே சொன்ன புதுசா இருக்குன்னு, அப்புறம் எப்படி பழைய ரிப்போர்ட்னு நம்புவாங்க? அதனாலதான் நாலா மடிச்சு மழையில நனையாம இருக்க கவர்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்பதான் பார்க்க பழசு மாதிரி தெரியும். என் பேத்திக்கு எம்பிட்டு அறிவு, இது கூட தெரியாம நான் உன்னை திட்டிப்புட்டேனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பத்தா, நீ பத்திரமா அத பையிலே வச்சுக்கோ. இதங்க கண்டிப்பா கேப்பாங்க. ஒருவேளை கேட்கலனா? கேப்பாங்க. சரி சரி. இந்தா இதுல உன் சிம்ம போட்டிருக்கேன், இதை வச்சுக்கோ அப்பத்தா. எதுனாலும் எனக்கு கால் பண்ணு. உன்கிட்ட போன் இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்பத்தா நீயா போய் சேர்ந்த மாதிரி இருக்க கூடாது, அவங்களே உன்னை சேர்த்துக்கிற மாதிரி நடிக்கணும். உனக்கு நடக்க கத்து கொடுத்தவளே நான் தான், நீ எனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கறியா? நான் நடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, இந்த நாடே கதி கலங்கி போயிடும். ஏதோ சினிமா உலகம் பொழைச்சு போகட்டும்னு நான் நடிக்கல, நான் மட்டும் போயிருந்தேன்னு வச்சுக்கோ. சரி சரி, சும்மா அசத்திருவேன்னு சொல்ற அதுதானே? அதேதான் அதேதான் அதேதான். நீ நல்லா நடிப்பேன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லணும்னு சொன்னேன். நானும் விளையாட்டுக்குதே சொன்னேன் அத்தா. அப்புறம் நான் தமிழ ஒரு தரம் போய் பார்த்துட்டு வந்துடட்டா? அத்தா ஒரே ஒரு தரம் பார்த்துட்டு வந்துடுறேன். அவதான் உன்னைய கண்டுக்கல அப்பத்தா, நீ ஏன் மறுபடியும் போய் அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்க? அது குழந்தைமா, நான் ஒரு தரம் பார்த்துட்டு வரேன். அவ என் கண்ணுக்குள்ளேயே நிப்பா. சரி போ. இருங்க நான் வரேன். தமிழ் ஏன் அழற? என்ன ஆச்சுன்னு சொல்லு தமிழ். தமிழ் இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தமிழ் இங்க பாரு, அத்தைய பாரு, இங்க பாரு தமிழ். இப்ப எதுக்கு அழற? இல்ல பாட்டி. பாட்டி ஆலையா? இல்ல பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க. நீ தானே போன்னு சொன்ன. இல்லத்த பாட்டி எனக்கு வேணும். பாட்டி சீக்கிரம் வந்துருவாங்கடா, நீ அழாத சரியா? இல்ல பாட்டி எனக்கு வேணும். பாட்டி என்னை விட்டு போயிட்டாங்கல்ல, என் கூட இல்லல்ல. அவங்க பாட்டிக்கு என்ன விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்கல்ல. சரிம்மா, பாட்டி வந்துருவாங்க, நீ அழாதம்மா. நீ தானே போன்னு சொன்ன, இப்ப அழற? இல்லத்த பாட்டி போகும்போது அழுதா போக மாட்டாங்கல்ல, மனசு கஷ்டமா இருக்கும்ல. அவங்க போறப்ப கஷ்டப்படுத்தி அனுப்ப கூடாதுல, அதனாலதான் நீ கிளம்புன்னு சொன்ன. அவங்க சீப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அழுதுக்கலான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு என் அழுகைய
அடக்கி வச்சிருந்தேன் தெரியுமா? கண் ஆபரேஷனுக்கு போனேன், அங்க எடுத்தாங்க. கொஞ்சம் இருங்க பாக்குறேன். இதுல இருக்கான்னு பாருப்பா நீ கேட்டது. பாட்டிமா, இது போதும். நீங்க இங்கேயே தங்கிக்கங்க. ஆ, நாங்க உங்களை நல்லா பாத்துப்போம். இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக தங்குறேன். உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்கல்ல? அப்படி தேட ஆள் இருந்தா நான் ஏன்பா அனாதையா சுத்துறேன்? வந்தா ஒருத்த மட்டும்தான் வருவான். என்ன பாட்டி, யார் வருவான்னு சொன்ன? அதனாலதான்ப்பா அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா முழிக்கிறீங்க? ஐயோ, நான் அந்த யமனை சொன்னேன்ப்பா. அவனை விட்டா என்ன வந்து பார்க்க யாரும் வரமாட்டாங்க. அவன் வந்தா மட்டும் என்ன அனுப்பி வச்சிருங்க. அட என்ன பாட்டிமா, நாங்க உங்களை பத்திரமா அனுப்பி வச்சிருவோம். போன் வச்சிருக்கீங்களா? போனெல்லாம் வீட்டுல ஆள் இருந்தா பேசலாம். நானே அனாதை, நான் யாருக்கிட்ட பேச போறேன்? போனெல்லாம் இல்லப்பா. இவங்கள உள்ள கூட்டி போய் தங்க வை. கொண்டா பாட்டிமா, உங்களுக்கு உள்ள ரூம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க வாங்க. வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். என்னால நடக்க முடியும். கூட்டிட்டு போ. இங்க இருந்துக்கோங்க பாட்டி. ரொம்ப சந்தோஷம். சரி பாட்டி, நான் வரேன் பாட்டி. அப்பாடி. பன்னீர் சார் அப்பதான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. அப்பதான் எம்சின்னு அனுப்பியிருக்கு. ஒன்னும் புரியலையே மேடம். அப்பதாவுக்கு எதுவும் பிரச்சனையா? தெரியல பன்னீர் சார், எம்சின்னு அனுப்பியிருக்காங்க. எனக்கு ஒன்னும் புரியல. மேடம் கால் பண்ணுங்க மேடம், நம்ம உடனே போய் பார்க்கலாம். எனக்கு என்னமோ மனசு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு. சுந்தரி, அப்பதா பத்திரமா இருக்கியா? பத்திரமா இருக்க. அப்பதா உன்னை உள்ள சேர்த்துக்கிட்டாங்களா? அதான் மெசேஜ் பண்ணல. ஆமா, அது என்ன எம்சி? எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ ஐயோ, நீ எல்லாம் என்ன கலெக்டரோ? அப்பதா நிஜமா புரியல. என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அப்பதான் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு, சொல்ல. அடியே, எம்சினா மிஷன் கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். நான் மறுபடியும் போன் பண்றேன். வெயி. ஒன்னும் புரியாது. மேடம் என்னாச்சு மேடம்? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மிஷன் கம்ப்ளீட்டட்னு அர்த்தமா. எப்படி படுத்துறாங்க பாருங்க. சான்ஸே இல்ல மேடம். அப்பதான் அவங்க வேற வயசானவங்க, அங்க என்ன நடந்திருக்கோன்னு தெரியலையே. அப்பதான் தைரியமானவங்க, பயப்படாதீங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் இன்னைக்கு இப்படி தைரியமா இருக்கேனா அதுக்கு என் அப்பத்தா தான் காரணம். என்னை வளர்த்ததே என் அப்பத்தா தான். என் ஆத்தாவை விட அப்பத்தாவுக்கு ரொம்ப தைரியம்.